So today we are going to award the prize student scholarship to 25 students from various parts of Trincomalee district. And dear parents, we hope that you all must be really happy that your children also have been selected for this program and receiving the scholarship. And I would encourage you to be supportive, be more and more supportive to your students in their education and career. And Valentina is seriously caring the education of your children for their better development of the future. And I wish all the very success for all the students in their studies and their future. And again, a big thanks for the guests and the board of directors who are joining us in celebrating this important moment. Thank you. ஸோ இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து பங்கு பெற வந்திருக்கிற இதில் இந்த ஸ்காலர்ஷிப் அவார்ட் பெற வந்திருக்கிறவங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். அதோடு கூட பிரண்டினா நிறுவனமானது அரசாங்கத்தில் மிலேனியம் அபிவிருத்தி கொள்கைகளோடு சேர்ந்து இலங்கையில் உள்ள மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்துறதுக்காக வேண்டி அரசாங்கத்துடன் இணைந்து நாங்கள் இந்த வகையான திட்டங்களை நாங்கள் மேம்படுத்தியிருக்கின்றோம். ஸோ இப்படியான திட்டங்களுக்கு உண்மையாக எங்களுக்கு நிதி கிடைக்கிறது பிரண்டினா சேவைகள் தலைமை காரியாலயம் நெதர்லாந்து இருக்கிற நாட்டிலிருந்து அங்கேருந்து நாங்களுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறாங்க. 2 பெரியாக்கள் சேர்மன் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் அதாவது புலமை பரிசில் உங்களுக்கு வழங்கி வைக்கிறதுக்காக வேண்டி. ஸோ பிள்ளைகள கல்வியில் அபிவிருத்தியில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். அதே போல் நீங்கள் உங்களோட பிள்ளைகள அபிவிருத்தியில் மிகவும் கவனமாக இருந்து படிப்பில் மிச்சம் கவனமாக இருந்து அவங்க ஒவ்வொரு படியிலையும் முன்னேறி அவங்களோட வாழ்க்கையை பிரகாசிக்கிறதுக்கு நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்வோம். அதோட உங்களோட உதவியும் அவங்களுக்கு 100% இருக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு உங்களோட நன்றி விடைபெறுகிறேன். நன்றி.
எங்களை வீட்டிற்கு வந்து எங்கள் நிலையினை அறிந்து எமக்கு உதவி செய்ய முன்வந்தது. எனது கல்வி வளர்ச்சிக்கு உதவி புரிந்ததாக கூறி மாதாந்தம் எனக்கு பண உதவி செய்கின்றது. பெரண்டினா நிறுவனம் செய்யும் உதவியினால் பாடசாலை கட்டணங்களை செலுத்துவதற்கும் பயிற்சி புத்தகங்கள் வாங்குவதற்கும் வசதியாக உள்ளது. அத்தோடு நான் எனது வங்கிக் கணக்கில் செலவுகளை பணத்தினையும் சேமித்துள்ளேன். But of course, more important this afternoon is that Berendina is going to hand over to 25 children a sort of assistance, a scholarship that will help them in performing, attending classes, and hopefully with a good result. இன்றைய நாளில் மிக முக்கியமான விடயமாக நான் கருதுவது, இங்கே இருக்கிற 25 பிள்ளைகளுக்கு நாங்கள் முதல் கட்டமாக இப்போ சிறந்த மாணவர்களுக்கான புலமை பரிசில் நிகழ்ச்சி திட்டத்தை வழங்குவது. அந்த பண உதவு தொகையானது அவர்களுக்கு தங்கள் டியூஷனுக்கு போகிறதுக்கும் கிளாஸஸில் வந்து அவங்க போய் படிக்கிறதுக்கும் மற்றவங்களோட பாடசாலை செலவுகளையும் ஒரு அளவுக்காவது மாதாந்தம் பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். I'm very glad that the Berendina organization is here today as part of its nationwide program to present these awards. And as the chairman of Berendina in the Netherlands, I feel very honored to be present here today, together with my colleague, Mr. Leenstra, the vice chairman, who will take over for me in a few months' time. இன்று பெரண்டினாவின் நெதர்லாந்தில் இருக்கிற எங்கள் பெரண்டினா நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுகின்ற ஒரு சேவனாக அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பதில் மிகவும் பெருமை அடைகிறார். அதாவது இலங்கை நாட்டின் எங்களோட பிள்ளைகளுக்கான இந்த புலமை பரிசு வழங்கும் திட்டத்தில் இது ஒரு முக்கியமான நாட்டுக்கான ஒரு தேவையாக இருக்கிறது. இவ்வாறான இந்த தேவையான ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்விலே உங்களோடு கலந்து உங்களுக்குரிய உதவிகளை வழங்குவதற்கு பெரண்டினா நிறுவனம் இலங்கையிலே சேர்ந்து வேலை செய்கிறது என்பதை நினைக்க எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அடுத்து அவரோடு சேர்ந்து வேலை செய்கிற லீன்ஸ்ட்ரா இவர் பதவி விலகினதுக்கு பிறகு ஒரு 2-3 மாதத்தில் இவர் தான் அடுத்த சேர்மனாக வருகிறார். ஸோ அவரையும் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான விடயமாக நான் கருதுகிறேன். The livelihood of poor people in Sri Lanka. இன்றைய நிகழ்வானது பெரண்டினா நிறுவனத்தின் ஒரு முக்கியமான கொள்கையான கல்வி அபிவிருத்தியில் பங்களிப்பு செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு சேர்த்து இங்கே இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற வறுமையான மக்களுக்கான வாழ்வாதாரத்தை வழங்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இந்த நிகழ்ச்சி திட்டம் நாங்கள் நிகழ்ச்சி திட்டத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. The Berendina organization is active in Sri Lanka for more than 25 years now. பெரண்டினா நிறுவனமானது இலங்கையிலே கிட்டத்தட்ட 25 வருட காலங்களுக்கு மேற்பட்ட காலமாக வேலை செய்து வருகின்ற ஒரு நிறுவனம். And has also come to the Eastern Province a few years ago. கிழக்கு மாகாணத்துக்கு சில குறிப்பிட்ட வருட காலங்களுக்கு முன்பிருந்து எங்களுடைய சேவைகளை நாங்கள் விஸ்தரித்திருக்கின்றோம். With the same intention to serve the poor people. அதாவது எங்களுடைய இலங்கையில் மற்ற பகுதிகளுக்கும் நாங்கள் செய்கிற உதவி போல அதே வகையான உதவிகளை கிழக்கு மாநிலத்தில் உள்ள வறுமையான மக்களுக்கும் செய்யணும் என்ற எங்களுடைய நோக்கத்தில் நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். Once more, thank you very much for the invitation to be present today, and I'm sure that especially the children and the parents who will be awarded these awards, the scholarships, are eager to proceed with the ceremony. So my final word is just very good luck to all of you. Student is Miss K. Milukchiga.